ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழான திருப்பாவையில் புள்ளும் சிலம்பினகான்னு தொடங்குகிற 6வது பாசுரம் இன்று. திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்கள் ஒரு தொடக்க உரையைப் போலே, முன்னுரையைப் போலே அமைந்தவை. முதற்பாட்டாலே அடையத்தக்க பலன் கைங்கரியம்ங்கிறதையும், அது தன்னை தருபவன் நாராயணன்கிறதையும் பறைசாற்றினாள் ஆண்டாள். கிருத்தியாகிருத்திய விவேகம், செய்யத்தக்கது செய்யத்தகாதது எவ்வவை அப்படிங்கிற அறிவு நமக்கு போதிக்கப்பட்டது 2ஆம் பாட்டாலே. இந்த நோன்பினாலே நாட்டார் அடையும் பலன் 3ஆம் பாசுரத்தாலே சொல்லப்பட்டது. பாகவதர்களுக்கு மற்றைய தேவதைகள் அடிமைப்பட்டிருப்பருங்கிற விஷயம் 4ஆம் பாசுரத்தாலே தேறியது. 5ஆம் பாசுரம் நாம பாபங்களையெல்லாம் கழுவிக்கொண்டுதான் பகவானிடத்துல போகணுங்கிறது இல்லை. அவனிடத்துல போனாத்தான் நம்முடைய பாபங்கள் அவை நாசமாகும். அவன் திருநாமங்களை சொல்லவே நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாம். அதனால நிச்சயமாக அவன் அருளாலே இந்த நோன்பு நன்கு தலைக்கட்ட பெற்று அவனுடைய அனுகிரகத்தையும் நாம் பெறுவோம் என்று உறுதிபடச் சொன்னது 5ஆம் பாசுரத்தாலே. இப்ப திருப்பாவை இன்றிலிருந்து தான் தொடங்குகிறதுன்னு நாம கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னுரை முடிஞ்சு போச்சு. இன்றிலிருந்து ஒரு 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறார்கள். அந்த ஊர்ல அவ்வளவுதான் பெண் பிள்ளைகளான்னு கேட்காதீர்கள். எண்ணிலடங்காத பெண் பிள்ளைகள் எல்லாரையும் எழுப்பியிருக்கா. எல்லாரையும் எழுப்பினதற்கு பாசுரங்களை பாடியிருந்தால் திருப்பாவை அனுபவம்ங்கிறது அது நாம திருப்தியுற்று முடிக்கும் அளவிற்கு இருந்திருக்காது. அது போயிட்டே இருந்திருக்கும். அதனால ஒரு 10 பேரை எழுப்பியதுங்கிறது மற்ற அத்தனை பேரையும் எழுப்பியதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை பகவத் விஷயத்திற்கு புதியவள். இன்னைக்கு எல்லாரோடையும் கலந்து போகணும், மேலே நோன்பு நோக்க வேண்டும், அதெல்லாம் நேற்றைக்கே பேசப்பட்டது. இந்த பெண்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஆனா இறை அனுபவம்ங்கிறது இருக்கே, அந்த அனுபவத்திற்கு புதியவளாய் இருக்கிறவள். அதனாலேயே மறந்து கிடப்பாள் ஒருத்தி படுத்துட்டு இருக்கா. அவளைத்தான் எழுப்புகிறார்கள். வெளியில வந்தவா, ஐயோ பறவைகள் கூட எழுந்து கொண்டனவே, நீ எழுந்து கொள்ள வேண்டாவோ, புள்ளும் சிலம்பின காண் அப்படின்னு சொல்லுகிறார்கள். உள்ள படுத்துட்டு இருக்கிறவள் அந்த பின்மால தூக்கத்தினுடைய சுவை அறிந்தவள். நம்மளை போல ராத்திரி எல்லாம் சரியா தூங்குறோமோ இல்லையோ, பின்னால நல்ல தூக்கம் வர்றது அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏன் நமக்கு பின்னால நல்ல தூக்கம் வர்றதுனால், பின்னால தூங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கிறதுனாலேயே நமக்கு பின்னால நல்ல தூக்கம் வருகிறது. அதனால பின்மால தூக்கத்தின் சுவை அறிந்தவள் அவ சொல்றா, இன்னும் பொழுதே விடியிலையே, அதற்குள்ளாக எதற்காக வந்து எழுப்புகிறீர்கள்? அதுக்கு தான் வெளியில இருக்கிறவா பேசினா. புள்ளும் சிலம்பின காண், பறவைகள்லாம் பாரு எழுந்து கொண்டு விட்டன, பறவைகள் கூட எழுந்து கொண்டு விட்டன. அதற்கு உள்ளிருக்கிறவள் சொல்லுகிறாள், நீங்கள் இருக்கிற ஊரிலே பறவைகளுக்கும் தூக்கமில்லைன்னு தேறுகிறது. உங்களை போலவே பறவைகளையும் கெடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களை போலவே தூக்கம் இல்லாமல் அவைகளும் சுற்றி கொண்டிருக்கின்றன. உடனே வெளியில இருக்கிறவா, புள்ளரையன் கோயில் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளு பறவை, புள்ளரையன் கருத்மான் கருடன், அவனுடைய கோ கருடனுக்கு சுவாமியான பகவான், அவனுடைய இல் திருக்கோயில், ஏதோ திவ்ய தேசம், அங்கே வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. கார்த்தால சுப்பிரபாதம் ஆயின்றிருக்கு, சங்கொலி என்னமா கேட்கிறது. அதை கேட்ட பிற்பாடு, அந்த பேரரவம் கேட்ட பிற்பாடும்
படுத்திருக்கலாகுமோ புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளவெளி சங்கின் பேரறவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். பிள்ளாய் பேதமை பெண், அதாவது பேதை பெண், பகவத் விஷயத்தின் சுவையறியாமல் கிடக்கிறவள், ஏற்றமறியாமல் கிடக்கிறவள். அதனால பிள்ளாய் எழுந்திராய். அவ ஒன்றும் மறுவார்த்தை பேசலை, எழுந்துக்கிறா போல தெரியலை. சரி, அவளுக்கு கொஞ்சம் அச்சத்தை கொடுத்து பயத்தை கொடுத்து எழுப்புவோம். பயத்தை கொடுக்கறதுனா என்னென்ன? பக்தர்களுக்கு பகவானுக்கு ஆபத்துனா தான் அதைத்தான் தங்களுடைய ஆபத்தாக கருதுவார்கள். தங்களுடைய ஆபத்துகளை அவர்கள் ஆபத்துகளாக நினைக்கவே மாட்டார்கள். அதனால சொன்னா பேய்முலை நஞ்சுண்டு. அல்ல, ஒருத்தி வந்தா பூத்தனைங்கிற பேரோடே கண்ணனை கொல்வதாக உத்தேசித்து கொண்டு வந்தாள். அவ்வளவு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தா உள்ள இருக்கிறவ பயந்து போயிருப்பா. இங்க வேடிக்கை என்ன ஆகி போச்சு தெரியுமா? கவனமா கெடுங்கோ. வெளியில இருக்கிறவா பூத்தனை வந்தாள் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிறவளை பயமுறுத்தணும்னு தான் நினைச்சா. ஆனா வெளியில இருக்கிறவாளும் பக்தர்கள் தானே. பூத்தனை வந்தாள்ன உடனே அவளுக்கே பயம் வந்துருத்து. கண்ணனுக்கு என்ன தீங்கு நேருமோ அப்படின்னு பயம் வந்துருத்தான். உடனே அவள் என்ன சொல்லிட்டா? ஒன்றும் இல்லை, அந்த பூத்தனையை கண்ணன் முடித்து விட்டான். பேமுலை நஞ்சுண்டு. நஞ்சுண்டுன்னு சொன்னதினாலே அந்த விஷத்தோடு சேர்த்து அவளுடைய உயிரையும் பருகினமை அது சொல்லப்படுகிறது. அதனால வெளியில இருக்கிறவாளே சமாதானத்தையும் சொல்லிட்டா, பேய்முலை நஞ்சுண்டு. உடனே தப்பு தப்புன்னு வெளியில இருக்கிறவா வாயில போட்டுண்டா. ஐயோ, இவளை பயமுறுத்தணும்னு நாம முயற்சி பண்ணி கடைசியில நம்மளை நாமளே பயமுறுத்திண்டு நாம என்ன சொல்லிட்டோம்? கண்ணனுக்கு வந்த ஆபத்து நீங்கியது அப்படின்னு சொல்லிட்டோமா? இப்ப உள்ள இருக்கிறவ பார்த்தா அதான் ஒரு ஆபத்தும் இல்லையே அப்படின்னு படுத்தே கிடக்கிறாள். சரி, அடுத்தது இன்னொன்னு சொல்லுவோம் அப்படின்னுட்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு பாடினார்கள். கள்ளச்சகடம் சகடாசுரன் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கணும். இப்ப திரும்பவும் பயம் வந்துருத்து. பக்தர்கள்னாலே பதறிக்கொண்டே இருப்பர்கள். பகவானுக்கு என் வருகிறதோ என்று அஞ்சுகிறவர்கள் தானே பக்தர்கள். மணவாள மாமனிகள் அதனால தான் ஆழ்வார்களுடைய குடும்பத்தை அஞ்சும் குடின்னு பாடினார். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தையுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு பாடியிருக்காரோ இல்லையோ. அஞ்சு குடி, அஞ்சும் குடி, பகவானுக்கு என் வருகிறதோன்னு பயப்படுகிற குடி, கூட்டம், குடும்பம். அதனால கள்ளச்சகடம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ, சகடாசுரனால கண்ணனுக்கு என்ன தீமை நேருமோ? கலக்கழிய காலோச்சி. ஒன்றும் இல்லை, அவனும் மாய்ந்தொழிந்தான். கண்ணன் அவனையும் முடிச்சுட்டான். அப்புறம் இந்த பெண்கள்லாம் தங்களுக்குள்ள சிரிச்சுண்டா. நாம இவளை பயமுறுத்துறது ரொம்ப நன்னா இருக்கு, அவ பயப்படுறாளோ இல்லையோ நாம பயந்துட்டே இருக்கோம். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அதனால அந்த ஒரு ஆபத்தும் நீங்கியது. உள்ள இருக்கிறவ எழுந்து வரல. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளத்து அரவில் வெள்ளவெளையர்னு இருக்கிற ஒரு ஆதிசேஷன். திருப்பார்கடல் அதுவும் வெளுப்பா இருக்கு, இதெல்லாம் வெளுப்பா இருக்கு. அதுல கருமை நிறத்தொரு கண்ணன் சயனித்திருக்கிறான். துயில் அமர்ந்த வித்து, அவர்தான் வித்தாக விதையாக இருக்கிறார். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், முனிவர்கள் மனநசீலர்கள், யோகிகள் கைங்கரிய பரர்கள், பகவானையே எப்பவும் நினைத்து கொண்டிருக்கிறவர்களும் பகவானுக்கு தொண்டுகள் புரிகிறவர்களும் அவர்கள் என்ன பண்றான்னா பகவானை தங்கள் திருவுள்ளங்களிலே கொண்டு தங்கள் மனங்களிலே கொண்டு மெல்ல விழுந்துன்னா ஒரு பிள்ளை என்ன கேட்டான், இதை கொஞ்சம் நன்னா சொல்லுங்க சுவாமி, மெல்ல எழுந்துக்கணும்னு தானே ஆண்டாள் சொல்றா. நான் சொன்னேன் ஆமாம்னு சொன்னேன். அப்படின்னா ஒரு கார்த்தால 10-11 மணிக்கு எழுந்தா போருமான்னா. ஐயோ, அந்த மெல்ல எழுந்துன்னு சொல்லலை. எழுந்து கொள்ளும் போது பரபரப்போடு எழுந்து கொள்ளக்கூடாது. 4 மணிக்கு தான் எழுந்துக்கணும். நிதானமாக ஒரு கர்ப்பிணி பெண் எழுந்து கொள்ளுமா போல எழுந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி அவருக்கு எந்த தீமையும் ஏற்பட்டு விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாச்சே. அதனால மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவம் கார்த்தால எழுந்து ஹரி ஹரி ஹரின்னு பெருமானுடைய திருநாமங்களை நாம சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிக்கொண்டே எழுந்து கொள்ள வேண்டும். அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா உள்ளம் குளிரும். அரியன்ன பேரரவம் உள்ளம் குளிர்ந்து உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும். அப்படிங்கிறதை இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறாள். ஆக பகவத் விஷயத்துக்கு புதியவளாயிருக்கிற ஒருவள் அவள் எழுப்பப்படுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.